தீபாவளின்னு சொன்னாலே பட்டாசு, புது ட்ரெஸ் மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இல்லை, அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. இந்நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. தெரியாதவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கலர் கலராக இருக்க இது என்ன? அஃப்கோர்ஸ் பாதி பேர் வீட்டில் தீபாவளி படைச்சு முடிச்சுட்டு கையில் கட்டுவாங்க தீபாவளி நோன்பு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியலனா வீட்டில் இருக்க பெரியவங்களை கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போடணும், பட்டாசு வெடிக்கணும்னு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம அம்மாவும் பாட்டியும் காலங்காலமாக இந்த ஒரு நோன்பை நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் தீபாவளி அன்னைக்கு காலையிலே பட்டாசு வெடிக்க நம்ம வெளியே கிளம்பிடுவோம். ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ் காலையிலேருந்து சாப்பிடாம அதிரசம் பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிலே ஆஃப் டே போயிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடவே செய்வாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒர்க்காக அதர் கண்ட்ரிஸ் போனவங்க கூட அங்கே இந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளி அன்னைக்கு. அண்ட் இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா இந்த தீபாவளிக்காச்சும் அம்மா கூடயே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன, பி சேஃப் அண்ட் ஹேவ் அ ஹாப்பி தீபாவளி. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.